بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. وقال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடையும் மிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு இறை எச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனதுரையை ஆரம்பம் செய்கிறேன். ஒரு சமூகம் மிக அழகான முறையில் கட்டமைக்கப்படுவதற்கு சமாதானம் செய்து வைக்கக்கூடிய பண்பு மிகவும் அடிப்படையாகிறது. எந்த சமூகம் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடுகிறதோ, தங்களுக்குள் பிணக்குகளை ஏற்படுத்திக் கொள்கிறதோ, அதை சீர் செய்வதற்குண்டான வாய்ப்பை வழங்காமல் இருக்கக்கூடிய சமூகம் நாகரிகமற்ற சமூகம் என்பதாக சொல்வார்கள். சமூகத்தில் மட்டுமல்ல, எந்த குடும்பம் விரிசல்களை சீர் செய்து கொள்ள முடியாத குடும்பமாக இருக்கிறதோ அந்த குடும்பம் பண்படாத குடும்பம் என்பதாக சொல்லலாம். குடும்பத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு மனிதனால் தங்களுக்கிடையில் ஏற்படக்கூடிய விரிசல்களை சீர் செய்து கொள்ள முடியவில்லையோ அந்த மனிதன் பண்படாத மனிதன் என்பதாகவே மார்க்கம் சொல்லுகிறது. உறவுகளுக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவிக்கு மத்தியில், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில், ஒருவர் இன்னொருவருக்கு மத்தியில் நிச்சயமாக பிணக்குகள் ஏற்படும், நிச்சயமாக உரசல்கள் ஏற்படும், நிச்சயமாக மனக்கசவுகள் ஏற்படும். இவைகளை சீர் செய்து சரி செய்து அழகாக வாழக்கூடியவன் தான் மனிதன். அவன் தான் நாகரிகமானவன் என்பதாக மார்க்கம் சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இறைவனுக்கு பிடிக்காத மனிதன் குறித்து கேட்கப்படுகிறது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் மக்களுக்கு இடையே சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானோ அவன் அல்லாஹ்வினுடைய மிகுந்த கோபத்திற்கு தகுதியானவன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே சமாதானம் செய்து கொள்ளக்கூடிய, சண்டை சச்சரவுகளை சீர் செய்து கொள்ளக்கூடிய மனிதன் சிறப்படைகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் அதீத கவனம் செலுத்தியிருக்கிறார்கள். ஒரு முறை குபாவில் இரு சாராருக்கு மத்தியிலே சண்டை சச்சரவு ஏற்பட்டு விட்டது. இவர்கள் அவர்களை நோக்கி கல்லெறிகிறார்கள், அவர்கள் இவர்களை நோக்கி கல்லெறிகிறார்கள். அந்த அளவிற்கு சண்டை முற்றி போய்விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து, குபாவில் இரு சாராருக்கு மத்தியிலே சண்டை ஏற்பட்டு விட்டது, சமாதானம் செய்வதற்காக வேண்டி நான் செல்கிறேன், தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் யாரையாவது ஒருவரை நியமித்து தொழ வைக்குமாறு சொல்லுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்பிவிட்டார்கள். அங்கே அவர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்யும் விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். லுகருடைய தொழுகை நேரம் வருகிறது. ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிறார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள். நபி அவர்கள் வரவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரச்சனையை சீர் செய்வதற்காக வேண்டி சென்றார்கள், இன்னும் வரவில்லை, தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டது, தாங்கள் தொழ வையுங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னதற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழ வைக்கிறார்கள். தொழுகை நடந்து கொண்டிருக்கிற போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு வந்து விட்டார்கள். நபி அவர்கள் வந்ததை உணர்ந்த சகாபாக்கள் தங்களுடைய கரத்தின் மீது கரத்தை அடித்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உணர்த்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். அதுவரை பின்னால் இருக்கக்கூடியவர் தொட வைக்கக்கூடியவருக்கு ஒன்றை உணர்த்துவதற்கு எந்த முறையை கையாள வேண்டும் என்பது அதுவரை
கற்றுத்தரப்படவில்லை. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓர கண்ணால் பார்க்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து விட்டார்கள். அப்படியே பின்னோக்கி வருகிறார்கள். நபி அவர்கள் தொடருமாறு சைகை காட்டினார்கள். என்றாலும் கூட பின்னால் வந்து விட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், நீங்கள் ஏன் பின்னால் வந்தீர்கள்? நான் தான் தொடருமாறு சொன்னேனே என்பதாக கேட்டபோது, உங்களை பின்னால் நிற்க வைத்து முன்னால் தொட வைக்கக்கூடிய தகுதி அபூ குஹாஃபாவினுடைய மகனாகிய எனக்கு இல்லை என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். மக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் நின்று தொடக்கூடியவர்கள் தொட வைக்கக்கூடியவருக்கு ஏதாவது ஒன்றை உணர்த்துவதற்கு நாடினால் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், சண்டை ஏற்பட்டு விட்டது, சச்சரவு ஏற்பட்டு விட்டது என்று தெரிந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு சென்றிருக்கலாம். ஆனால் சமாதானம் செய்து வைப்பதற்குள் தொழுகை நேரம் வரும் என்பது தெரிந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்வதற்கு முன்னுரிமை வழங்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த சரித்திர குறிப்புக்கு கீழே அறிஞர்கள் சொல்லுவார்கள். இதே போன்று ஒரு முறை இரண்டு சாராருக்கு மத்தியிலே சண்டை வந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்வதற்காக வேண்டி சென்றார்கள். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டே இருக்கிறது, நீண்ட நேரமாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறுநீர் கழிக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு விடுகிறது. எப்போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலம் ஜலம் கழிப்பதற்கு வெகு தூரம் செல்லக்கூடிய வழமை கொண்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் வெகு தூரம் சென்று தேவையை முடித்துவிட்டு வருவதற்குள் இங்கே சண்டை முற்றி போய் விடுமோ என்று அஞ்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருகிலேயே அமர்வதற்கு வசதியற்ற அசௌகரியமான இடமாக இருந்தும் கூட நின்று கொண்டே சிறுநீர் கழித்து விட்டு உடனே வந்து சமாதானம் செய்யும் காரியத்தை தொடர்ந்தார்கள் என்று கூட நாம் பார்க்கிறோம். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானம் செய்து வைக்கும் விஷயத்தில் எவ்வளவு தூரம் கவனம் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு மத்தியில பேசிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சிரிச்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லி. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான ஒரு செய்தி ஒன்னு சொன்னாங்க. நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால ரெண்டு பேர் வருவாங்க. ஒருத்தர் அநியாயம் செஞ்சவர், இன்னொருத்தர் அநியாயம் செய்யப்பட்டவர். அநியாயம் இழைக்கப்பட்டவர் அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார், யா அல்லாஹ், இவர் எனக்கு அநியாயம் செய்து விட்டார், எனக்கு ஏதாவது நியாயம் வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அல்லாஹ் கேட்கிறான், உனக்கு என்ன நியாயம் வேண்டும்? எனக்கு இவன் அநியாயம் செய்திருக்கிறான், எனவே அவனுடைய நன்மை எனக்கு வேண்டும். உனக்கு கொடுத்து அதை சமன் செய்யும் அளவிற்கு அவனிடத்தில் நன்மை இல்லையே என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போது அவன் சொல்லுகிறான், அப்படி என்றால் என்னுடைய பாவத்தை அவனுடைய தலையில் கட்ட வேண்டும். அப்போது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கு இவனுடைய பாவத்தை அநியாயம் செய்தவனின் தலையில் கட்டுவதற்கு விருப்பமில்லை. அநியாயம் செய்தவனையும் மன்னிப்பதற்கு அல்லாஹ் நாடுகிறான். எனவே என்ன செய்கிறான்? இவரை அழைத்து சுவர்க்கத்தை சுற்றி காட்டிவிட்டு வாருங்கள் என்பதாக மலக்குமார்களுக்கு சொன்னார். மலக்குமார்கள் அவரை அழைத்து கொண்டு சுவர்க்கத்தை சுற்றி காட்டுகிறார்கள். அங்கு இருக்கக்கூடிய மாட மாளிகைகளை பார்க்கிறார், அங்கு இருக்கக்கூடிய அழகிய நீர்வீழ்ச்சிகளை பார்க்கிறார், அங்கு இருக்கக்கூடிய தோட்டங்களை, கனி வர்க்கங்களை பார்க்கிறார். இதுவெல்லாம் எந்த நபிக்காக அல்லாஹ் சுத்தப்படுத்தி வைத்திருக்கிறானோ என்று நினைத்தவராய் வருகிறார். அல்லாஹ் கேட்கிறான், பார்த்தாயா? ஆண் பார்த்தேன். இப்படி ஒரு சொர்க்கம் உனக்கு வேண்டுமா? இப்படி ஒரு உயர்ந்த சுவர்க்கம் எனக்கும் கிடைக்குமா என்பதாக அவன் ஆச்சரியத்தோடு கேட்கிறான். ஒரு காரியத்தை நீ செய்தால் அதற்கு பகரமாக உனக்கு இந்த சுவர்க்கம் கிடைக்கும். எந்த காரியம் செய்ய வேண்டும்? இவனை மன்னித்து விடு. எந்த பகரத்தையும் எதிர்பார்க்காதே. அவனிடத்தில் நன்மையை வேண்டாதே. உன்னுடைய பாவத்தை அவன் மூலமாக கழிக்க நாடாதே. மன்னித்து விடு, இந்த சுவர்க்கம் உனக்கு என்பதாக அல்லாஹ் சொல்லுகிற போது சந்தோஷ மிகுதியில் நான் மன்னித்து விட்டேன், யா அல்லாஹ், மன்னித்து விட்டேன், எனக்கு சுவர்க்கம் தான் வேண்டும் என்று சொல்லுகிறான் என்கின்ற இந்த செய்தியை சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருக்குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள். ஃபத்தகுல்லாஹ் வ அஸ்லிஹு ذات பைனிக்கும். அல்லாஹ்வை அஞ்சுங்கள், உங்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளை நீ தீர்த்து அதை சரி செய்து சீர் செய்து நீங்கள் சமாதானமாகி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னல்லாஹ யுஸ்லிஹு பைனல் முஃமினீன். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முஃமின்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வைக்கிறான். சிரித்ததற்கான காரணமாக இந்த அழகிய நிகழ்ச்சியை நபி அவர்கள் சொன்னார். என்றால் அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்று சமாதானம் செய்வது. இருவருக்கு மத்தியில் பிரச்சனை எழுகிற போது, இருவருக்கு மத்தியில் மனக்கசப்புகள் ஏற்படுகிற போது சீர் செய்து சமாதானம் செய்து சுபிட்சமான சூழலை உருவாக்குவது அல்லாஹ் விரும்பக்கூடிய அற்புதமான பண்பு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். சகாபாக்களிடத்தில் இந்த பண்பு நிரம்பி இருந்தது.
ஹஜரத் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஹலீஃபாவாக இருந்த நேரம் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு 1,00,000 திர்ஹங்களை நன்மளிப்பாக வழங்குகிறார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே ஒரு பழக்கம், எது தன்னிடம் இருந்தாலும் சரி தந்து விடுவார்கள். தர்மம் செய்வதில் அவர்களுக்கு நிகர் இல்லை. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்த 1,00,000 திர்ஹத்தையும் தன்னுடைய அடிமை பெண்ணை அழைத்து இன்னாருக்கு 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 என்று சொல்லி காலையில் இருந்து மாலைக்குள் 1,00,000 திர்ஹத்தையும் சதகா செய்து விட்டார்கள். அந்த நாள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நோன்பு திறக்க வேண்டும். அந்த அடிமை பெண்ணை அழைத்து ஏதாவது இஃப்தாருக்கு ஏற்பாடு செய்யம்மா என்று சொன்னார்கள். அந்த அடிமை பெண் சொன்னார், இஃப்தார் செய்வதற்கு உண்பதற்கு எதுவும் இல்லை. காலையில் 1,00,000 திர்ஹம் கையில் இருக்கிறது. தர்மம் செய்து தர்மம் செய்து தர்மம் செய்து தான் இஃப்தார் செய்வதற்கு பேரித்த பழம் கூட இல்லாத சூழலில் தர்மம் செய்வதில் திளைத்தவர்கள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய சகோதரியின் மகன் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கொஞ்சம் வயசு சின்னதுதான். அவங்க என்ன நினைச்சாங்க, என்ன இப்படி ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட இருக்கிறத பூரா இப்படி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே என்பதாக சொல்லி கோபித்துக் கொண்டார். அவரால் ஜீரணிக்க முடியவில்லை. இந்த செய்தி ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு வருகிற போது ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சத்தியமாக அவரோடு பேச மாட்டேன் என்று ஒரு சத்தியம் செய்து விட்டார். இந்த செய்தி அவருக்கு போகிறது, வருத்தப்படுகிறார். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு பேச முடியாமல் போய்விட்டதே என்று சமாதானத்திற்கு முயற்சி செய்கிறார். ஆனால் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் செய்தது சத்தியம், அதை முறிக்க முடியாது. எவ்வளவு முயற்சி செய்து குறைஷி வம்சத்தை சார்ந்த இருவரை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உறவுகளில் உள்ள இருவரை அழைத்து வந்து, எனக்காக வேண்டி நீங்கள் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே பேச வேண்டும். அவர்கள் என்னோடு பேசுவதை நிறுத்தி விட்டார்கள். எப்படியாவது நான் சமாதானமாக வேண்டும், என்னை அழைத்து செல்லுங்கள் என்பதாக சொல்லுகிறார். சரி, நீ எங்க பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டே வா, நாங்க முன்னாடி 2 பேரும் போறோம். 2 பேரும் முன்னாடி போறாங்க. பின்னாடி ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. இந்த 2 பேரும் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க கிட்ட உள்ள வரதுக்கு அனுமதி கேட்கறாங்க. ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அப்படி பார்த்தாங்க. இந்த 2 பேர் தான் தெரிஞ்சாங்க. உள்ள வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாருமே உள்ள வரலாமா அப்படின்னு சொல்லி ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் சேர்த்து அனுமதி கேட்டார்கள். எல்லோரும் உள்ளே வாருங்கள் என்று சொன்னபோது இந்த வார்த்தையில் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் உள்ளே வந்து விட்டார்கள். உள்ளே வந்தவுடன் ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களால் வெளியே செல்லுங்கள் என்று சொல்ல முடியவில்லை. நீங்கள் என்னிடத்தில் பேசாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலையாக இருக்கிறது, நான் பேச வேண்டும், மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று மன்றாடுகிறார்கள். வந்த இருவரும் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில், உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை, நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்பதாக அவர்களும் வேண்டி நின்றார்கள். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பேச மாட்டேன் என்று செய்த சத்தியத்தை முறித்து அதற்கு பரிகாரமாக 40 அடிமைகளை உரிமை விட்டு அவரோடு சுலுகை ஏற்படுத்தி கொண்டார்கள் என்ற இந்த வரலாற்றுக்கு கீழே அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் உறவை முறிக்கக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்கள் தான். ஆனாலும் தர்மம் என்கின்ற சிறந்த ஒரு நற்காரியம் செய்வதை குறையாக நினைத்த காரணத்தினால் அவரோடு பேச மாட்டேன் என்று அந்த காரியத்தை வெறுத்தவர்களாக அவர்கள் சத்தியம் செய்து விட்டார்கள். ஆனால் சமாதானத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால் ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சமாதானம் செய்து கொண்டார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளுக்கு பின்னால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டே வர வேண்டும். என்னவென்று சொன்னால், அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி அவர்களுக்குள் பிரச்சனை வரும், கணவன் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்குள் பிரச்சனை வரும், பெற்றோர் பிள்ளையாக இருந்தாலும் அவர்களுக்குள் மனக்கசப்புகள் வரும். இது வராமல் வாழவே முடியாது. இப்படி இருக்கிற போது இந்த சமாதானம் இருக்கிறது, இதுதான் நமக்கு மத்தியிலான நட்பை, நமக்கு மத்தியிலான உறவை அழகுபடுத்தி இன்று சுவிட்சமாக வாழ்வதற்கு வழிவகுக்கிறது என்று சொன்னால், சமாதானம் செய்து வைப்பது என்பது எவ்வளவு சிறந்த காரியம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்துருச்சு, அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸுல்ஹு கைர், வஸ்ஸுல்ஹு கைர், சமாதானம் செய்து கொள்ளுங்கள், அதுதான் சிறந்தது. உங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இருக்கலாம், பேசி தீர்த்து கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். பிரிவதை விட சேர்ந்து வாழ்வது, சமாதானம் செய்து கொள்வது அதுதான் சிறந்தது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான்.
எதுவெல்லாம் கட்டளை வாக்கியத்தில் அல்லாஹ் சொல்லுகிறானோ அதுவெல்லாம் அழுத்தமாக பின்பற்ற வேண்டும் என்பது பொருள். அந்த வகையில் அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய பண்பும் அதுதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்பும் அதுதான், சஹாபாக்களிடத்தில் இருந்த பண்பும் அதுதான். உயர்ந்தவர்கள் நல்லோர்கள் முன்மாதிரியாக வாழ்ந்து சென்ற அத்துணை பேருடைய குணமும் சமாதானம் செய்து கொள்வதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுல இருக்கிறாங்க. அதை ஒட்டி தான் மஸ்ஜித் நபவி. ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை. ஒருத்தர் ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னொருத்தவங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹத்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரெண்டு சஹாபி சண்டை போட்டுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரையை விலக்கிட்டு வெளியே வந்தாங்க. என்னப்பா பிரச்சனைன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, என்கிட்ட இவர் கடன் வாங்கியிருந்தாரு, தர மாட்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஹத்ரத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன்பா தரல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, என்னால தர முடியல யா ரசூலல்லாஹ் என்பதாக சொன்னார். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கிட்ட சொன்னாங்க, ஏப்பா அவரால தர முடியலன்னு சொல்றாரு, கொஞ்சம் கடனை குறைச்சிக்கவே என்பதாக சொன்னார். யா ரசூலல்லாஹ், நீங்க சொல்லி நான் குறைக்காம இருப்பேனா? நிச்சயமாக குறைத்துக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார். அவர் கடனை குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டாரு, நீ இப்பவே அதை நிறைவேற்றுன்னு சொன்னாங்க. என்னால இயன்றதை நான் தந்து அதை நான் நிறைவேற்றி விடுகிறேன் என்பதாக உடனே கடனை அவர் நிறைவேற்றி சமாதானமாகி விட்டார் என்றெல்லாம் பார்க்கிறோம். என்றால் பிரச்சனை வருவது சகஜம், மனக்கசப்புகள் ஏற்படுவது சகஜம். ஆனால் சமாதானம் செய்து கொள்வதுதான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. ஒருத்தர் கடன் கொடுத்தாரு, இன்னொருத்தர் கடன் வாங்கியிருந்தார். கொஞ்சம் குறைச்சிக்கிங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இவர் சத்தியமாக நான் குறைத்துக் கொள்ள மாட்டேன் என்பதாக சொன்னார். இந்த வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காதுல கேட்ட உடனே அறையிலிருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு நல்ல காரியத்தை செய்ய மாட்டேன் என்று நீ சத்தியம் செய்யலாமா? அந்த சத்தியத்தை முறித்து விடு, கொஞ்சம் கடனை குறைத்துக் கொள் என்பதாக சொன்னார். உடனே அவர், சரிங்க யார சொல்லலாம், நான் குறைத்துக் கொள்கிறேன் என்பதாக சொன்னார். இவர் சொன்ன உடனேயே வாங்கியவர் சொன்னார், யார சொல்லலாம், இவர் குறைத்து விட்டார், இப்போது என்னால் நிறைவேற்ற முடியும் என்பதாக சொல்லி அந்த கடனை நிறைவேற்றினார் என்பதாக பார்க்கிறோம். ஆக எங்கெல்லாம் மனக்கசப்புகள் ஏற்படுகிறதோ, எங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ, அங்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையிட்டு அதை சரி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கும் ஏதோ பிரச்சனை போல தெரியுது. அதனால தான் மகளுடைய முகமே சரியில்லை, இதை சரி செய்யணுமே அப்படின்னு சொல்லி ஒரு தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை தேடிக்கிட்டே வராங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பள்ளி வாசல்ல படுத்திருக்கிறாங்க. உடனே தன்னுடைய மருமகனார் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கும் யா அபத் துராப் அப்படின்னு சொன்னாங்க. மண்ணின் தந்தையை எழுந்திரீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அப்படியே எந்திரிச்சாங்க. அவங்களுடைய நெற்றியில எல்லாம் அப்படியே மண் அப்படியே படிஞ்சிருந்துச்சு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்துல போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய நெத்தியிலையும் முகத்திலையும் கை வச்சு அந்த ஒட்டி இருந்த மண்ணெல்லாம் தட்டி விட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் குளிர்ந்துருச்சு. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா பிரச்சனை, வீட்டுக்கு போங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. கோபித்து கொண்டு வெளியே வந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியமான அணுகுமுறையை பார்த்து அப்படியே வீட்டிற்கு சென்ற ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடு சமாதானம் ஆனார்கள் என்றெல்லாம் பார்க்கிறோம். இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள், கணவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கணவனின் குடும்பத்தார்கள் எப்போதும் அந்த பெண்ணுக்குத்தான் சாதகமாக இருக்க வேண்டும். மனைவிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய குடும்பத்தார்கள் எப்போதும் மருமகனுக்குத்தான் சாதகமாக இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுவாங்க. இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய நியாயத்தை எடுத்து பேசவில்லை. அங்கே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கண்ணியத்தை தான் உணர்த்தினார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய முகத்தை பார்த்த உடனே என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, உங்களுடைய கணவன் எங்கே அப்படின்னு கேட்கல, உன்னுடைய சிறிய தந்தையின் மகன் எங்கே என்பதாக கேட்டான். ஐன இப்னு அம்மிக், அதாவது உனக்கும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் வெறும் திருமண பந்தம் மட்டுமல்ல, இரத்த பந்தமும் இருக்கிறது என்பதை ஞாபகமூட்டித்தான் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தேடிக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. ஆக சமாதானம் மிகச் சிறந்த ஒரு அழகிய பண்பு. இது எங்கெல்லாம் இருக்கிறதோ அது நாகரிகத்தினுடைய அடையாளம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சகாபாக்கள்கிட்ட தொழுகையை விட, நோன்பை விட, தான தர்மத்தை விட சிறந்த ஒரு காரியத்தை நான் சொல்லவா என்பதாக கேட்டான். சகாபாக்கள் சொல்லித்தாருங்கள் யார் ரசூலுல்லாஹ் என்பதாக சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சமாதானம் செய்து வைப்பது என்பதாக சொன்னாங்க. சொல்லிட்டு கூடவே சொன்னாங்க, இன்னொரு பண்பு இருக்கிறது, மோசமான பண்பு. அவருடைய மார்க்கத்தையே அது பறித்து விடும். எது? அடுத்தவர்களுக்கு மத்தியில் விரோதத்தை பரப்பக்கூடிய இந்த பண்பு இருக்கிறது, இது அவருடைய மார்க்கத்தையே அழித்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எந்த ஒருவர் சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி பேசுகிறாரோ அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடிமையை உரிமை விட்ட நன்மையை பெறுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு அடிமையை உரிமை விடுறதுக்கு எவ்வளவு பெரிய நன்மை இருக்குது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடிமையை உரிமை விட்ட மிகப்பெரிய நன்மையை அவர் பெறுவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கம் 3 சந்தர்ப்பங்களில் மட்டும் பொய் பேசலாம். அதில் ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? இருவருக்கு மத்தியில் ஏற்பட்டு விட்ட கசப்புணர்வை நீக்குவதற்காக வேண்டி ஒரு பொய் தேவைப்படுகிறது என்றால் அந்த பொய் பேசி சமாதானத்தை ஏற்படுத்தலாம் என்று மார்க்கம் சொல்லுகிறது. லா கைர ஃபீ கஸீரின் மின் நஜ்வாகும், ஜாடமாடை பேசுவதில் நன்மை இல்லை என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் 3 சந்தர்ப்பங்களில் ஜாடை மாடையாக பேசலாம். அதில் ஒன்று நல்லதை ஏவுவதற்கு, இன்னொன்று தீமையை தடுப்பதற்கு, இன்னொன்று சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக என்பதாக சொல்கிறார். ஒருத்தர் சமாதானம் செய்து வைப்பதற்காக வேண்டி செலவு செய்கிறார் என்று சொன்னால் அந்த செலவிற்காக வேண்டி ஜக்காத்துடைய பணத்தை தருவது கூடும் என்று மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் சமாதானத்திற்கு எந்த அளவிற்கு மார்க்க முக்கியத்துவம் தருகிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவங்க மிகச்சிறந்த முஹத்தீஸ், கனவிற்கு விளக்கம் சொல்வதிலே தேர்ச்சி பெற்றவர்கள். கடத்தருள் அவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஒருத்தர், நீங்க ஒரு முனாஃபிக் என்பதாக ஒருத்தர் கத்துறார். கடத்தருளை வச்சுக்கிட்டு பலராலும் மதிக்கத்தக்க ஒரு மாமேதையை நீங்கள் ஒரு முனாஃபிக் என்பதாக ஒருவர் சொல்லுகிறார். அப்போது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி இன் கான சாதிகா, அல்லாஹும்ம ஃபிர் லஹு இன் கான காதிபா என்பதாக சொன்னார். அவர் சொல்லுவது உண்மையாக இருந்தால் யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, அவர் சொல்வது பொய்யாக இருந்தால் யா அல்லாஹ் அவரை மன்னித்து விடு என்பதாக சொன்னார். மக்கள் எல்லாம் வந்து ஆச்சரியமாக கேட்கிறாங்க, என்ன வார்த்தையை சொல்றாரு, நீங்க அவருக்கு போய் இஸ்திக்ஃபார் செய்றீங்களே என்று கேட்டபோது இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், இதுதானே நபிமார்களின் பண்பு என்பதாக சொன்னார். எந்த நபி தனக்கு தொல்லை கொடுத்தவருக்காக வேண்டி சாபமிட்டார்? இது நபிமார்களுடைய பண்பு என்பதாக இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள். சில காலம் கழிந்தது. முனாஃபிக் என்று அவர்களை சொன்னவரே இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வீட்டிற்கு வந்து, இமாம் அவர்களை என்னை மன்னித்து விடுங்கள், நான் அன்று செய்த காரியம் அன்றிலிருந்து எனக்கு தூக்கம் வரவில்லை என்பதாக சொல்லி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட போதும் இமாம் இப்னு சீரின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், நீ தவறு செய்யவில்லை, நான் செய்த தவறை திருத்துவதற்காக அல்லாஹ் தான் உன்னை அனுப்பினான் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பண்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக நம்முடைய முன்னோர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹுதைபியா உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினுடைய முக்கிய கூறு என்ன தெரியுமா? 10 ஆண்டுகள் போர் செய்யக்கூடாது என்பதுதான். போர் செய்யக்கூடாது என்கின்ற இந்த சமாதான அம்சத்திற்காக வேண்டி உடன்படிக்கை எழுதுகிற போது குறைஷிகள் சொல்லுகிறார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இல்லை ரஹ்மானை ஏற்க மாட்டோம், ரஹீமை ஏற்க மாட்டோம், பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானத்திற்காக வேண்டி ரஹ்மான் ரஹீம் என்று குறிப்பிடுவதை விட்டு கொடுத்தார்கள். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள் என்று சொன்னார்கள். சமாதானத்திற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வை விட்டு கொடுத்தார்கள் என்று சொன்னால் ஒரு சமாதானத்திற்கு எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிகிறோம். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யார் உலகத்தில் மற்றவர்களை மன்னித்தார்களோ அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கின்ற அறிவிப்பை செய்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாளை மறுமையில் ஒரு அறிவிப்பாளரை நியமிப்பான் என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மகன் ஹஜ்ரத் ஹஸன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அழகிய 5 உபதேசங்கள் செய்தார்கள். அதில் ஒன்று என்ன தெரியுமா? உனக்கு அநியாயம் செய்தவனையும் நீ மன்னித்து விடு என்பதாகும். ஆக அநியாயம் செய்பவரையே மன்னிக்க கூடிய ஒரு நிலை வந்து விட்டது என்று சொன்னால் அங்கே பிணக்குகளுக்கு எங்கே வேலை இருக்கிறது? அங்கே குரோதங்களுக்கு எப்படி வேலை இருக்கிறது? அங்கேதான் சமாதானம் மலர்கிறது. எனவே தனக்கு ஒருவர் அநியாயம் செய்திருக்கிறான், தன்னோடு மோதலாம், என்ன இருந்தாலும் சரி, சமாதானம் சமாதானம் சமாதானம். ஒரே ஒரு செய்தியை நான் சொல்றேன், என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா,
சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடியவரினுடைய துவா ஒப்புக்கொள்ளப்படாது. துவா ஒப்புக்கொள்ளப்படல அப்படின்னு சொன்னா இதை விட சாபக்கேடு எதுவுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடக்கூடிய, பகைமை பாராட்டக்கூடிய ஒருவன் இருக்கக்கூடிய சபையில் கேட்கப்படக்கூடிய துவா அங்கீகரிக்கப்படாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அண்ணன் தம்பியோட பேசாதவங்க யோசிச்சு பாருங்க, தாய் தந்தையோட பேசாதவங்க யோசிச்சு பாருங்க, மனைவி மக்களோடு பேசாதவங்க யோசிச்சு பாருங்க, சிறிய தந்தை பெரிய தந்தை, சிறிய அன்னை பெரிய அன்னை என்று சொல்லி உறவுகளிடத்தில் பேசாதவர்கள் யோசித்து பாருங்கள். பகைமை பாராட்டக்கூடியவர் இருக்கக்கூடிய சபையில் கேட்கக்கூடிய மற்றவரின் துவா கூட ஒப்புக்கொள்ளப்படுவதில்லை என்று சொன்னால் பகைமை பாராட்டக்கூடியவருடைய துவா எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை யோசிக்க வேண்டும். திங்களும் வியாழனும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது. அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இருவரின் பாவங்களை மன்னிக்க மாட்டான். ஒருவர் ஷிர்க் செய்தவர், இன்னொருவர் பகைமை பாராட்டக்கூடியவர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், எந்த அளவிற்கு சமாதானத்தோடு வாழ்வது சிறப்பிற்குரிய காரியமோ அந்த அளவிற்கு சமாதானம் இல்லாத சூழலை உருவாக்குவதும் மோசமான காரியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா அப்படி ஒரு நல்ல தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. ஒற்றுமையுள்ள ஒரு சமூகத்தை கட்டமைக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.